ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பியான சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி வந்து கிட்ட வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தீபாவளி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சோமாஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைதாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சிரோட்டி ரவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிரோட்டி ரவைன்றது பார்த்திங்கன்னா நார்மல் ரவைக்குன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அந்த ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றா கலந்துருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பிளேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு பிசையறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க. நம்ம சிரோட்டி ரவை சேர்க்கறதுனால நம்மளுடைய சோமாஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா நீங்கள் பிசைஞ்சிட்ட பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே வந்து ஒரு பிளேட் இல்லைனாக்கா ஒரு ஈர துணி வந்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நம்ம மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இது மேலே எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை நெய் எல்லாம் வந்து சேர்க்கணுன்னுட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு துணி இல்லைன்னா ஒரு பிளேட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உள்ளே சேர்க்குற அந்த பூரண் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபில்லிங்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி, அதாவது ரவை கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம இப்போ என்னென்னலாம் சேர்க்குறோமோ எல்லாமே வந்து நீங்கள் ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதையுமே ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. பல்ஸ் மூடில் அரைச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஃபைன் பவுட்ரு ஆகாமல் கொரப்பாக இருக்கும். ஸோ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை, நார்மல் பாம்பே ரவை எடுத்து லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து வறுத்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா கலந்துடலாம். ஸோ இது கலந்த பிறகு நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட யார்கிட்ட டேஸ்டிங்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரவா லட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நான் என் பையன்கிட்ட கொடுத்தப்ப அவன் சொன்னால் மம்மி ரவா லட்டு மாதிரியே இருக்குது இதுன்னு சொல்லிட்டு. இதில் பொட்டுக்கடலை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரவா லட்டோட ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு அந்த ஃபில்லிங்ஸ் மிச்சம் ஆச்சுனாக்கா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து இல்லை பால் கொஞ்சம் சுட பால் சேர்த்துட்டு நீங்கள் பால்ஸ் மாதிரி பண்ணி லட்டு மாதிரி கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை அப்படியே கூட ஹேர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து நம்ம இதை வந்து உருட்டிட்டு நீங்கள் வந்து மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் நான் வந்து அப்படியே தான் செய்ய போகிறேன். மோல்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மாவை வந்து ரொம்ப மெல்லிசாக வந்து உருட்டிடாதீங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா கிறிஸ்பியாக வராது. அண்ட் ரொம்ப மெலிசாக இருந்துச்சுனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ மாவு நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு உங்களுக்கு ஒரே ஷேப்பாக வேணும்னாக்கா ஏதாவது டிஃபன் மூடி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து ஷேப் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபில்லிங் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தாராளமாக வைங்க. கடையில் வந்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, ஒன்றுமே பத்தாது. ஸோ வீட்டில் செய்யும் போது நல்ல மனசார லவ்வோடு நிறைய ஃபுல்லாக ஃபில்லிங் வச்சு நல்லா தாராளமாக வச்சு சாப்பிடுங்க. ஸோ நான் வந்து ஃபோக் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக சீல் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னாக்கா மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஃபோக் வச்சு இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஃபுல்லாகவே சீல் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோல்டு கூட பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் எந்த ஹோலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபில்லிங் வெளியே வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லா தாராளமாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் சூடு பண்ணுறது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எண்ணெய் வந்து சூடு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால எண்ணெய் வந்து டக்குன்னு சூடாயிடும்.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோமாஸெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவே கலர் மாறிடும். ஆனால் வந்து உள்ளே வந்து கிறிஸ்பி ஆகாமல் இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் சோமாஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த சலசலப்பு வந்து எல்லாமே வந்து கம்மியாயிடணும். கம்மியாயிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப அவசரமாக பண்ணிங்கன்னா கிறிஸ்பி வராது. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லாவே திருப்பி போடுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பக்கத்துலேயே நின்று பண்ணுங்கள். இப்போ பார்க்கும்போதே தெரியும் அந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இருந்தது மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சோமாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக சுட சுட வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து சுட சுட வந்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.